வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை பட்ஜெட் தாக்கலின் போது பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். நாடாளுமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் எனவும் பேட்டி. அவங்களோட பேட்டர்ன் இது. நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்யறாங்க. தமிழர் நாகரிக நூலை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அளிக்க வேண்டும். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற மத்திய அமைச்சரின் பேச்சு தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலிருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். பாஜக அரசு மேற்கொள்வது தொகுதி மறுசீரமைப்பு அல்ல, தென்னிந்தியாவிற்கான தொகுதி குறைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ரேவந்த் ரெட்டி வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திமுக கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பேட்டி. அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டு 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக உரிமைகளை திமுக அடகு வைத்ததாக எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில். கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்துவிட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் ஹிந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவை வழங்குவது கண்டிக்கத்தக்கது. இதுவும் ஒரு நவீன ஹிந்தி திணிப்புதான், இதை அனுமதிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டம். மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 120 140 அதிகரிக்க இருப்பதாக தகவல். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் வயதான தம்பதி வெட்டி கொலை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் அவிநாசியில் வயதான தம்பதியர் கொலை செய்த வழக்கில் உறவினர் ரமேஷ் என்பவர் கைது. கோழி மேய்வது தொடர்பான பிரச்சனையில் தம்பதியர் கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தகவல். தமிழ்நாட்டில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அண்ணாமலை விமர்சனம். வாழத்தகாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பதாக திருப்பூர் தம்பதியர் கொலையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறு உத்தரவு வரும் வரை தினமும் பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி
சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது. கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவு ரத்து. கரூர் ஆட்சியர் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக யூடியூபர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது தொடரப்பட்ட வழக்கு. புகாரை மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் பள்ளி கட்டடத்திற்கு பூமி பூஜை போடுவது தொடர்பாக திமுக, பாமகவினரிடையே வாக்குவாதம். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் மொழிக் கொள்கை குறித்து பாஜக தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றச்சாட்டு. தனது மகன்கள் இருமொழிக் கொள்கையிலேயே கல்வி பயில்வதாகவும் அண்ணாமலைக்கு பதிலடி. லண்டன் சென்றபோது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆங்கிலத்தில் பேசினாரா அல்லது ஹிந்தியில் பேசினாரா? கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. படிக்க போறேன் போனப்ப நீ அங்க போய் ஹிந்தியில பேசுனியா இங்கிலீஷ்ல பேசுனியா? நீ எதுல பேசுன? இந்தியா இங்கிலீஷ்? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,960 விற்பனை. 1 கிராம் 8,120 விற்பனையாகிறது. செங்கல்பட்டில் பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக சீமான் தலைமையில் நடத்தவிருந்த அமைதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. திருப்போரூர் முருகன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவம் நடப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். தெலங்கானாவிலிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ கஞ்சா பறிமுதல். 5 பேரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை. வங்கியில் 5 கோடிக்கு மேல் கடன் பெற்ற நிலையில் திருப்பிச் செலுத்த முடியாததால் விபரீத முடிவு என தகவல். நியாயமாக ஆட்சி செய்ய நினைக்கிறோம், குளவி கூட்டில் கை வைக்காதீர்கள். நாகரிகமற்றவர்கள் என பேசினால் நாக்கை அறுத்து விடுவான் தமிழன் என குடியாத்தம் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் காட்டம். எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத சொல்ற நாக்கு அறுத்து விடுவான் தமிழன் ஜாக்கிரதை. எங்களையா நான் சொல்றேன் நாகரிகம் இல்லாதவன், நாகரிகம் இல்லாதவன் எலி மயிரினால் செய்து விட்டான்.
உலகத்தில் தமிழர் எல்லா நாட்டையும் ஆண்டு. ஹிந்தி படித்தால் உலகம் முழுவதும் வேலை கிடைக்கும் என்ற மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஹிந்தி பேசக்கூடியவர்களே தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை எனவும் பேட்டி. கொடைக்கானல் அருகே சிகிச்சைக்காக டோலி கட்டி தூக்கிச் செல்லப்பட்ட பெண் உயிரிழப்பு. சாலை வசதி இல்லாததே பெண் இறப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிதிலமடைந்த அரசு பேருந்தின் மேற்கூரையிலிருந்து வழிந்தோடிய மழைநீர். தலையில் பிளாஸ்டிக் கவர் அணிந்தபடி மக்கள் பயணித்த அவலம். சென்னை ஈசிஆர் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் மெட்ரோ ரயில் பணியின் போது குடிநீர் குழாயில் உடைப்பு. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு மாமல்லபுரம் கடற்கரையில் இருளர் பழங்குடியினர் மக்கள் கொண்டாடிய மாசி மக திருவிழா. குடில்கள் அமைத்து தங்கி வரும் மக்கள் அதிகாலை முதல் கன்னியம்மனை வழிபட்டு உற்சாகம். இந்தியா மொரீசியஸ் இடையே 8 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்படவில்லை என தகவல்.